அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இப்போ இந்த வீடியோவில் மரணித்த பெற்றோருக்கு எப்படி துவா செய்வது அப்படின்னு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாவது, திருக்குரானில் கூறப்பட்டுள்ள பெற்றோருக்கான துவாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல ஹதீஸை பார்க்கலாம். எவர் ஒருவர் வயதான காலத்தில் தனது பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடுகின்றாரோ அவர் சுவனம் நுழைய வாய்ப்பை தவறவிட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பெற்றோருக்கான துவா. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா மரணமடைந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். உங்களில் யாருக்கும் தாயோ அல்லது தந்தையோ மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னா எப்படி துவா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கபூரை மேன்மையாக்கி தர சொல்லியும் அவருக்கு கபூருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க சொல்லியும் நம்ம துவா செய்யணும். ஏன்னா குழந்தைகளுடைய துவா தான் அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தருவான். அவர்களுடைய கபூரையும் மேன்மையாக்கி வைப்பான். ஸ்டோரி சொல்கிறேன். மௌத்தான ஒருத்தவருக்கு கபூர் மேன்மை ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சான். எப்படி இவருடைய கபூர் மௌத்தானதுக்கு அப்புறமாட்டியும் மேன்மை ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கையில் அவர்கள் குழந்தைகளை துவா செய்யக்கூடிய குழந்தைகளாகவும் ஈமான் கொண்ட குழந்தைகளாகவும் வளர்த்துட்டு போயிருக்காங்க. அதனால அவருடைய கபூர் மேன்மையாயிட்டே இருந்திருக்கு. அவர்களுக்காண்டி அவர்கள் குழந்தைகள் துவா செய்து கொண்டே இருந்தாங்க. அதுபோல் நாமளும் நம்முடைய பெற்றோருக்கு துவா செய்தவர்களாக இருப்போம். பெற்றோரை எப்படி நம்ம பாதுகாக்கிறது கடமையாக அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதுபோல் அவர்களுக்கு துவா செய்வது நம்மளுடைய கடமையாக இருக்குது. பனி இஸ்ராயில் அத்தியாயம் 17 வசனம் 23-24. நபியே, உங்களது இறைவன் தன்னை தவிர மற்றெவரையும் வணங்கக்கூடாதென்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான். உங்களிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டாம். அவர்களை நிந்தையாக சீ என்று சொல்ல வேண்டாம். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள். அவர்களுக்கு மிக அன்புடன் பணிந்து நடங்கள். அன்றி, என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். நம்மளை சின்ன வயசில் பாதுகாத்து வளர்த்த தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி சொல்லியிருக்கான். அவர்கள் முதுமை அடைஞ்சப்ப அவங்கள விரட்டி அடிக்கக்கூடாது. அவங்கள ஏளனமாக சீ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்களை மிக மரியாதையாக அன்பாகவும் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை எப்படி அன்போடு பாதுகாத்து வளர்த்தாங்களோ அல்லாஹ் அவர்களை அன்போடு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். இவ்வாறு நாம் துவா செய்தவர்களாக இருப்போம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஜஸாக் அல்லாஹ்.